நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 hours ஃப்ளைட்டுங்க. பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிசிப்ளின்டாக இருக்காங்க. ஏண்டா காடு நம்ம ஊரில் பழகினது எல்லாமே ஒரு கேவலமான செயல். நம்ம காந்திபுரம் 100 அடி ரோட்டில் ஒரு பங்களா கட்டுற மாதிரி 2024-25 வந்து அதிக விசாஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க யூஎஸ் எம்பசி. இந்த ஊரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு நவ் vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரீம் லேண்டில் இருக்கோம், சூப்பரான பிளேஸில் இருக்கோம். எஸ், வி ஆர் இன் அமெரிக்கா, நியூயார்க் நகரத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் -7 அண்ட் நைட்லலாம் வந்து 15 to 16 டிகிரி செல்சியஸ் போகுது. ஸோ வாயை பேசும்போதே தெரியும் அப்படி போக வருது. அந்த சுற்றி பாருங்கள், அவ்வளோ ஸ்னோவாக இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 hours ஃப்ளைட்டுங்க. 30 hours ட்ராவல் பண்ணி நியூயார்க் வந்திருக்கோம். ஸோ நியூயார்க்கில் என்னென்னலாம் எங்களால் பெஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ காட்டுறேன், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நியூ ஜெர்சின்ற ஒரு இடத்துல ரூமில் செட்டில் ஆகிருக்கோம். அங்கேருந்து இப்போ பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பார்க் இருக்குது, அது வெரி ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி போயிட்டு ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு என்னென்ன ஏரியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன். மோஸ்ட்லி இந்த நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அப்புறம் எப்போவுமே தூங்காமல் இருக்கிற டைம் ஸ்கொயர் ஃபேமஸ். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணுறேன். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு போகலாம். காடு எப்படி போகிறது? ரைட்டா லெஃப்டா? ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. யாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்ன்றதை விட பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிசிப்ளின்டாக இருக்காங்க. ஏண்டா காடு கை தூக்கிட்டு வராங்களா இல்லை கார்லேயே கையா? பாருங்கக்கா, ரோடு கிராஸ் பண்ணுறது கூட கரெக்டாக அந்த சிக்னல் வந்தால் தான் கிராஸ் பண்ணுறாங்க. அண்ட் கிராஸ் பண்ணும்போது ஒரு வெஹிக்கிள் வந்துச்சுன்னா அந்த வெஹிக்கிள் வந்து நடக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி தராங்க. ஸோ இந்த டிசிப்ளின் அண்ட் அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறோன்னு வந்து அப்போ தான் ஃபாஸ்ட்டாக வருவாங்க எல்லோரும். ரைட் சைடில் போகணுமா? ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி போகிறது தான் நல்லது. டிராஃபிக் போலீஸே இல்லை, ஏன்னா எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. எல்லா ரூல்ஸும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறதுனால ஸோ பெருசாக ஒரு இது இல்லை. ஓகே, இங்கே பாருங்க. ஐஸ்லாம் உடஞ்சி கிடக்குது பாருங்க. காட் இப்படியா? இங்க பாருங்க ஐஸு. நம்ம ஊர் டாட்டா உப்பு மாதிரி இருக்கு. தூத்துக்குடியில் இப்படி தானே உப்பு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, கரெக்டா? இங்கே ஒரு பூனை வேறு தாத்தா, அது மோந்து பார்த்துட்டு தான் சாப்பிடுது. விஷத்தை கிசத்தை வச்சு விட்டாங்கன்னா அழகா இருக்கு பாருங்க பூனை. எவ்வளோ நிமிஷம் காடு இங்கேருந்து? இது வந்து ஒரு சும்மா பக்கத்தில் இருக்கிற பார்க்குங்க. போயிட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு நடந்து போகிற டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. இன்னும் மித்த எல்லாமே ரொம்ப தூரம். அண்ட் மோர் ஓவர் எல்லாருமே ஒரு 4 to 5 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. போலாம். லைட் அடிச்சு காமிச்சா அவங்க போறாங்கன்னு அர்த்தம். லைட் அடிச்சாங்க நம்ம போக சொல்றோம். காடு நம்ம ஊரில் பழகினது எல்லாமே ஒரு கேவலமான செயல். நம்ம லைஃப்பில் முக்கால்வாசி டென்ஷன் இந்த டிராஃபிக் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ஒழுங்காக வந்தால் அவனுங்க ஒழுங்காக வர மாட்டானுங்க, அவனுங்க ஒழுங்காக வந்தால் நம்ம பல டென்ஷனில் ஓட்டிகிட்டு போவோம். இங்கே அணில் பிக்கச்சு ஓடிருச்சு. வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கன்ட்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கெல்லாம் வர்றவங்களுக்குலாம் செட்டில் ஆகிறதுக்கே, தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களுக்குலாம் செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா இந்த அளவுக்கு சில்னஸ்லாம் நம்மளாம் யோசிச்சிருக்க கூட மாட்டோம். மூச்சு விடுற அந்த மூச்சு காற்றே இந்த கோல்டு என்ன சொல்கிற மூக்கிலேருந்து வர சளி அதுவே உறைஞ்சி போகுது, அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு வீடு சேல் போட்டிருக்காங்க, 2 வீடு சேலு.
நியூயார்க்கில் வீடு வாங்குறலாங்க எப்படின்னா நம்ம காந்திபுரம் 100 அடி ரோட்டில் ஒரு பங்களா கட்டுற மாதிரி அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு பிளேஸ். யூஎஸ்லேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பிளேஸ்னா அது நியூயார்க் தான். டேக்ஸ் எல்லாம் பல மடங்கு அதிகம். ஸோ இங்கே வந்து டூரிஸ்ட்டாக வந்துட்டு போகிறதுனா இந்தியாவில இருந்துலாம் இங்கே வர்றதுனா வந்து காசு தண்ணி மாதிரி செலவாகுங்க. நம்மள பட்ஜெட்டில் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்தால் தான் ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா நேற்று ஏர்போர்ட்ல இருந்து எங்கள் ஏரியாவுக்கு ஜஸ்ட் உபரில் பார்த்தா $250 காமிக்குது. அது ஸ்னோ டைம்லலாம் ஹை டிமாண்ட் காஸ்ட் ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். எது அப்படியேங்க அப்போ பார்க்குக்கே வந்தாச்சு. இப்படி போக முடியாதா? அந்த சைடா போக முடியாதுன்னு நினைக்கிறேங்க. பாருங்க பார்க்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவில் மூடி இருக்காங்க. காலே வைக்க முடியாது உள்ள. மேன்ஹாட்டன் போனாலும் அப்போ எப்படி தானே இருக்கும். சென்ட்ரல் பார்க்லேயும் அப்படி தான் இருக்கும். சும்மா வாக் பண்ணுற அளவுக்கு மட்டும் தோண்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க பாரு. இல்லை சும்மா நடக்கலாம்டா உள்ள பாரு. அதான் சொல்கிறேன். அங்கே ஜாகிங்லேருந்து எல்லாம் போகிறாங்க. வண்டி வராட்டி போயிடலாம்டா. பார்க் ஃபுல்லாக ஸ்னோ பாருங்க. உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அருமையான ஏரியா. ஏண்டா காடு எதுலையாவது காலை வச்சோன்னு வச்சுக்கோ குழி மாதிரி உள்ளே விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். கேர்ஃபுல்லாக தான் வைக்கணும். இதுக்குள்ளே நான் ரைடு பஸ்ஸு போயிருக்கா இல்லை என்னது? சூப்பராக இருக்குங்க பார்க்கு. இங்கே பாருங்க வியூவு. ஆஹா அருமையாக இருக்குது பார்க்கு. எனக்குலாம் நம்ம ஊர் கோயம்புத்தூர்லலாம் இந்த மாதிரி ஸ்னோ வந்தால் எப்படி இருக்குன்ட்டு நான் நிறைய டைம் வந்து இமேஜினரி லைஃப்லலாம் நினச்சி பார்ப்பேன். பட் இது வரைக்கும் நான் ஸ்னோ இருக்கிற ஏரியாக்கெலாம் பெருசாக போனது கிடையாது. அதுவும் ஒரு ஹேப்பனிங் சிட்டியில் ஸ்னோனா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இது ஃபுல்லாக ஒரு வாக்கிங் போகிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே பார்க்கு. இது ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ஊரில் ரேஸ் கோர்ஸில் எப்படி வாக்கிங் போவோம் அந்த மாதிரி இருக்குது. இந்த சன்லைட்டுக்கு பாருங்கள் இந்த ஸ்னோவில் படும்போது கால் வச்சு பார்ப்போமா? ஏறுங்க. அண்டு நீங்கள் வந்து மித்த கண்ட்ரி மேலே யூஎஸ் இந்த மாதிரி யூஎஸ்குள்ளலாம் அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது. ஏன்னா விசாலாம் வந்து ப்ராப்பரான வெரிஃபிகேஷன் அண்ட் ப்ராப்பரான இன்டர்வியூ பண்ணி தான் தருவாங்க உங்களுக்கு. அண்ட் 2 இன்டர்வியூ டேஸ் இருக்கும் உங்களுக்கு யூஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா. ஒன்று வந்து B1 B2ன்னு சொல்லுவாங்க. B1 இந்த சென்ஸ் அது வந்து டூரிஸ்ட் விசா அண்ட் B2 பிஸ்னஸ் விசா. ஸோ 2 விசாவுக்குமே நீங்கள் வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை வச்சு சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி அதில் வந்து அவங்களோட எம்பசி இருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். 2024-25 வந்து அதிக விசாஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க யூஎஸ் எம்பசி. ஸோ உங்களுக்கு விசா கிடச்சிச்சுன்னா உண்மையானமே லக்கு. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் உங்களுக்கு வந்து விசா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கு விசா ஓகே பண்ணிட்டாங்கன்னா 2026 to 36 வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு போய்க்கலாம். பட் நம்ம ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம எலிஜிபிள் ஆகணும். அதுதான் மெயின். என்ன கார்டு வாலிபால் கோர்ட் இருக்குது பாருங்க. நேஷ்னல் ஃப்ளாகு. இங்கே வந்துட்டு அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு குழந்தைங்கள விளையாட விடுவாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் இங்கே கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தா இப்போலாம் குழந்தைங்களுக்கான பார்க். இது குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்கான பார்க்கு. ஈவினிங் டைமில் வந்து சும்மா அப்படியே வந்து வார்ம் அப் பண்ணிட்டு அவங்க கேம்லாம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட்டு, அது வாலிபாலு அண்ட் டென்னிஸும் இங்கே இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியல, நான் பார்த்தேன் அதில். ஸோ இந்த வேறு எக்ஸசைஸும் பண்ணுறாங்க இங்கே. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பார்க்குங்க வாஷிங்டன் பார்க். இது டெய்லி வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்னோவாயிரும் ஸ்னோஃபால் இருக்கும்போது. ஸோ மார்னிங் வந்து அந்த சிட்டியில் கார்பரேஷன்லேருந்து வந்து எல்லாமே இந்த ரோடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அந்த வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்துட்றாங்க இங்கே. இப்போ புரியுது ஏன் எல்லாரும் வந்து யூஎஸில் செட்டில் ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த ஊரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு நம்ம கொடுக்குற டாக்ஸுக்கெலாம் நம்ம அங்கே வந்து ஒரு ஒர்த்தியான ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழ்றோன்னா கிடையாது. ஹெல்த்தி வந்து எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஃபுட்டு சாப்பிட்றதுல மட்டும் ஹெல்த்தி இல்லை, கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றது, கலப்படம் இல்லாமல் எந்த ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எந்த பாதிப்பு இல்லாத ஒரு ஃபுட்டு, குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே சுத்தமாக கிடைக்கிற ஒரு இதுதான் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட்டுக்கான இது. ஸோ அதனால தான் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எந்த கண்ட்ரியில் வந்து செட்டில் ஆகணும்னு கேட்டாங்கன்னா யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. செக்யூர்டு நேஷன். ஒரு கண்ட்ரி அவ்வளோ சீக்கிரம் யூஎஸ்குள்ளே வந்து வார்ன்னு கூட நுழைய முடியாது. இட் இஸ் வாட் இட் இஸ் யூஎஸ். பா
வாயிலேருந்து ரயில் இன்ஜின் மாதிரி புகை வருது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நான் சொன்ன மாதிரி மேன்ஹாட்டன் சென்ட்ரல் பார்க்குன்னு இருக்குது, அது மேன்ஹாட்டனில் இருக்குது. ஸோ அந்த பார்க் ரொம்ப ஃபேமஸ்ஸு. லாஸ்ட் டைம் கூட அனிருத் அந்த கான்ட்ரவர்சி கூட அந்த பார்க்கில் நடந்து போகும்போது ஃபோட்டோ எடுத்து கான்ட்ரவர்சி பண்ணாங்களே, ஸோ அந்த பார்க் அது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூக்லின் பிரிட்ஜ், ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜ். விண்ணை தாண்டி வருவாயால் வந்து சிம்பு வந்து நயன்தாராவை பார்க்குற சாரி அது என்னடாது சிம்பு வந்து த்ரிஷாவை பார்க்குறது, அந்த ஒரு பிரிட்ஜு சூப்பராக இருக்கும் அங்கே. அப்புறம் வந்து லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு, அப்புறம் எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கு, நிறைய இடம் இருக்குங்க. நீங்கள் ஜிடிஏ கேம்ஸு, ஸ்பைடர்மேன் கேம்ஸ்லாம் விளாண்டிங்கன்னா இந்த ஊரை தான் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு கேமில். அப்படியே ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க இஸ்கட்டி சதுரங்க மாதிரி போட்டு உடச்சாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம நினைக்கிறோம் நியூயார்க்கில் யூஎஸில் இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப இதுன்ட்டு. எய்தர் நீங்கள் ஒரு நல்ல ஜாபில் உங்கள் ஃபேமிலியை கொண்டு வந்து செட்டில் பண்ணுற ஒரு பிளேஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையானுமே நல்ல ஏரியா. ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் வந்து 3rd டிகிரி ஜாப் பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டம் தான். இங்கே ஹோம்லெஸ்ஸும் நிறைய பீப்புள் இருக்காங்க. மித்த ஊரில் நடக்கிற கிரைம்ஸ் மாதிரி இங்கேயும் அதிகமாக இருக்குது. பட் என்ன சொல்கிறது, ஹேப்பனிங் சிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்கும், லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாமே. அதுக்கு தான் யூஎஸ் மோஸ்ட்லி எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது. யாருங்க கண் இதை விட்டு போகவே மாட்டேங்குது. வியூவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாஷிங்டன் பார்க் லிட்டில் லீக், குழந்தைங்களுக்கான லீகு. எவ்ரி ஒன் பிளேஸ் எஸ்டாப்ளிஷ் 1951 என்னமோ இல்லை குழந்தைங்களுக்கான லீக் ஆரம்பிச்சிருக்காங்க. அருமையான பார்க்குங்க. ஓகேங்க, ஸோ பார்க்கை சுற்றி பார்த்தாச்சு, அருமையாக இருக்குது. இன்றைக்கி எங்கடா போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் இந்த பார்க் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் உங்களுக்கு பெஸ்ட்டான பிளேசஸ் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம். யூஎஸ்ல தான் நம்மளோட ஃபஸ்ட் ட்ராவல் வீடியோ. இது இப்போ என்ன பண்ணுறது, ஒரு ஜென்ரிக்காக ஒரு விசிட்காக பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வந்திருக்கோம். பட் நெக்ஸ்ட்லாம் ஃபேமஸான பிளேசஸ்லாம் பார்க்கலாம் நம்ம. அண்ட் பழைய வீடியோஸ்லாம் இருக்கும், கவி வீடியோ, சவுத் ஆஃப்ரிக்கா சீரியஸ், அது எல்லாமே இருக்கும். மறக்காம பாருங்க. உங்களோட பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்க, ஃபீட்பேக்கும் சொல்லுங்க. நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து ஒரு பெட்டரான ஒரு vlog உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன் எவ்ரி டைம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.